அந்த வெள்ளக்காரி நல்லவளா இருந்தா அவரை மன்னிச்சு விடலாமண்டு. நோவே விடக்கூடாது. சரியா? அடா அது இதோடைய அந்த இது பண்றதுக்கு இது கொஞ்சம் திருந்திடும்பலாம் கேஜா. இல்ல அவைக்கு நாயக்குணம் இருந்தா அவ வேற எங்கன்னு வச்சுக்கொள்ள. சரியா? வெள்ளக்காரி நல்லவளா கெட்டவளான்றதுல பிரச்சனை. பிள்ளையார்லன்றத மட்டும் நல்லவ கெட்டவா நீங்க வணக்கம் வணக்கம் தம்பி நான் ஜெர்மனி போட்டு வந்துட்டேன். லிண்டாவை போனாங்க இதை காட்டாம இறக்கி போடணும். ஓடிக்கொண்டு சைட்ல இருக்கு. சரிங்க காட்டாடி ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. சரிங்க காட்டா ஸ்டாப் பண்ண. சரி சரி சரி. மழை பெய்து போல சரியா மழை குளிர். கூட போட்டு வரீங்களோ? நான் ஜெர்மனி போனாங்க. எங்களோட முதலாளி இதாண்டு போச்சு. சாமான் பண்ண போனாங்க ஜெர்மனுக்கா. சரி சரி சரி. ரெண்டாவது ஸ்டேஷன் கார்டு போறோம். ரெண்டாவது அது தூரம் சரியா ரவிக்கா போச்சு. மழை இப்ப திரும்பி போறோம். 1 மணிக்கு விളിக்குதான். அங்க போனீங்க அந்த கரைக்கு என்ன ரீசனுக்காண்டி? இவருக்கு அந்த இதாண்டு படுக்கிற இடம் முடைஞ்சு போச்சு. அதை எடுத்துக்கொண்டு சொன்ன விளங்கி அப்ப அதங்க மேலே 1500 ரூபாய் ஒரு ஹீரோ என்னடா அவங்க கொண்டு தருவாங்களா என்ன மாதிரி? அப்ப அவங்க ஓட பண்ணி அதே கொண்டு போயிருவாங்க. எல்லாம் போய் நாங்கள் பார்த்து ஓட பண்ணி போட்டு வந்து நாங்கள் 2 பேர் தான் போறோம். விளையாடினா வெயிலாங்க மச்சான் கொண்டு ஓட்ட வரல போய் கை வெயில போறோம். அது பேருந்து உடஞ்சி வச்சேன். திருப்பி உடஞ்சி வச்சேன். அது மேலே வேண்டாம் நடிக்கடி மாற்றுவான். அவட காசு குடிப்பிச்சு. இப்போ 2 ரசோட வச்சு என்ன போட்டுருக்கோம். நாங்கள் போடுற உள்ளுக்கு வந்துட்டேன். ஒசியாகல இப்போ எங்கட செங்காலன் மாநிலத்துக்கு வந்து உசுராக செம்மா காசு மஞ்சுளாவா தமிழ் பேர் தெரியும். மஞ்சுளாவா இருட்டுக்க பார்க்க மாட்டாங்க. என்ன பிள்ளையாடி அந்த திருவண்ணாமலை ஏதோ பிரச்சனை ஓடுது போல அடிபடுறாங்க. எங்க எல்லா இப்ப ஆக்களுக்கு ஊசி போடும். எல்லாருக்கும் மண்டை பிடிச்சி உள்ளூராட்சி இது கொடுத்து தானே அங்கே சொல்லுங்க. கூட இல்லை உள்ளூராட்சி அது மாதிரி கொடுத்து தானே கொண்டு போடுறாங்க. அவர் இது கொடுத்துருக்காரு. அவர் உள்ளூராட்சி தவிசாளர் அதை போட்டி கொடுத்துருக்காரு. அவர் அங்க இருக்க மினிஸ்டர் அவருக்கு இது விட்டதாமன்னு சொல்லி கதைக்காது வெண்ணடி சொல்லும். அவரை வெறிட்டுதான் வேண்டாம் இதுல போன் எடுத்து. அது 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 பெரிய அளவில் இல்லை. அதான் இது எடுத்து சொல்லி நீங்கள் மழுவி கூட போகல. அது என்ன நான் பயப்படல. அதுக்கும் பயப்படுறேன். நாங்கள் இருக்கிறோம். என்ன எப்படி ஐயா இல்ல தம்பி என்ன வெறிட்டு அவர் அமைச்சர் அடிச்சு வெறிட்டு இருக்கிறார். எம்பிபி தான் இந்த போட்டியில கொடுக்குறாருன்னா உண்மை தெரியும். இந்த போட்டியில பார்த்ததை சொல்றேன். அதனால வேண்டைக்கு பணி ஏற்பாடம் செய்யணும் நினைக்கிறேன். வெளியில இது ஏற்பாடம் செய்யணும் போல. கருத்தை துணி போட்ட போய் தான் போட்டி கொடுத்துருந்த பார்த்தேன். இப்ப அதுல ஒரு கோயிலும் கட்டக்கூடாதுன்னு இருக்கா என்னன்னு தெரியல. என்ன நேட்டிதான் எடுத்ததாமண்ணா திரும்ப திரும்ப பேருந்து இன்றைக்கு பகல் கொண்டே வச்சுட்டு திருப்பி. நான் சொல்றது பிள்ளையா இருந்தா என்ன பேசுங்கோ. சரியா? அப்ப பக்கத்துல நீங்கள் ஒரு உங்களோட ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சமையல் இதை போடுங்கோ. அது பக்கத்துல ஏன் என்ன பிரச்சனை? என்ன அதுக்கும் விடவில்லா வேணும். அப்படித்தான் செய்ய வேணும் தம்பி. பேருண்டைக்கு பார்லிமெண்ட்ல அவர் சொல்லியிருக்கா பாதுகாப்பு அமைச்சர் வந்து சொல்லி உடனே கொண்டே வச்சுட்டாங்களா. அப்ப பக்கத்துல நீங்கள் எடுங்க இன்னொரு பர்மிஷன். அந்த ஒரு விளங்குதா? விளங்கு விளங்கு. அப்ப அதுக்கான சட்டத்தை சொன்னா அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம். பக்கத்துல ஒரு அதுக்கு பக்கத்துல ஒரு இதை போடு கட்டுங்க. ஒரு ஒரு அப்ப எல்லாமே ஜயா கோயில் கட்டணும். அதுக்கு என்ன பிள்ளை மூணும் கட்டவில்லை வேண்டாம். இதோட 4 வந்துடும். கட்டுங்க. என்ன பிள்ளை அபிஜன
நான் சொல்றேன் இல்ல அது சரியானா அதான் நீங்க சொன்னவங்கள ட்ரை பண்ணி பார்த்தா என்னன்னு தெரியும் தானே என்ன எங்க பிள்ளை இருக்குன்றது உழமிச்சா ஒரு அடி அடிச்சா அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு அடி அடிக்கணும் மற்ற பக்கத்தால சரி ஓகே நீங்கள் இதுக்கு கொடுத்துருக்கீங்க ஓகே பக்கத்துல நான் நின்றுட்டு அதே இடத்துல வைக்கணும் அது இருக்காது பக்கத்துல இடம் இருக்குதானே பக்கத்துல இது கொடுக்க அது அடுத்ததுக்கும் கொடுக்கத்தானே வேணும் எல்லா ஒருத்தருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னா ஏன் இது கொடுக்கலாது அது சரி அதை ஆன்சர் பண்ணினா ஓகே அதை ரிமூவ் பண்ணு நாங்க தான் ரிமூவ் பண்றோம் தப்பு விளங்குச்சா ஓமோ இல்ல அடாவடியா கொண்டு வந்து வைக்கிறது அப்படின்னு சொன்னா அதான் அதுக்கும் சமயத்துக்கும் ஞாபகம் இல்லை ஓமன் அது நைட் எடுத்ததான் மக்கள் பிரச்சனை பட்டு எடுத்து கொண்டு போயிட்டு திரும்ப பேருந்து இன்றைக்கு பேருந்து பகல் கொண்டு வந்ததானா திரும்ப வச்சது அப்ப ஒன்றுமே செய்ய வேண்டாம் ஓகே வச்சுட்டீர்கள் தானே ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றுமே செய்ய வேண்டாம் போய் இதுக்கு பெர்மிஷன் எடுங்கோ உங்களோட இதுக்கு என்ன யார் என்னென்ன வைக்க போறீங்களோ பெர்மிஷன் எடுத்து வைக்கோ நான் சொல்றது அப்ளை இருக்கா இல்ல சரிதான் நாங்கள் இதை அதான் அதுக்கு நாங்கள் ஒன்றை செய்து பார்க்கறதா அதுக்கு என்ன ரீசன் வருதாண்டா இல்லை இல்லாமல் எடுக்கணும் தஸ் இருக்காதான் முடியும் ஒரு டைம் வைக்கக்கூடாது ஓ அதுக்கு அலவுட் இல்லையேண்டா அது சரி அப்ப பக்க சார்பா நடக்குதாண்டு வேறமா சரி அப்படி இருந்தா ஏன் நாங்கள் வைக்கிறா இன்றைக்கு ஒரு ஆள் முக்கிய ஒரு ஆளை சந்திக்க போறாராமன் அவங்கண்ட மகன் நாமல் வளர்க்குற பிக்குவோய அவர்கிட்ட இது இல்லைன்னா அதுக்கு போறார் போல ஜனாதிபதி பேர்த்தா போல அவர்கிட்ட பேர்த்தே இந்த 80வது பேர்த்தா போல போட்டிருந்த மட்டும் அவரா தான் இருக்க மாட்டேன் நான் நினைக்கிறேன் அது ஆரண்டு போடலாம் முன்னாள் ஜனாதிபதி என்று தான் போட்டோம் அது பிரச்சனை இல்லை தம்பி அதுக்கு போறதுகள் எல்லாம் நாங்கள் கணக்கில் எடுக்கணும் இல்ல அது முக்கியமான இது அரசியல் சம்பந்தமான கலந்துரையாடலுக்கு போறாருன்னு தான் போட்டுக்கும் முக்கிய கலந்துரையாடலாம் நீ விடுவது தானே பார்ப்போம் என்ன முக்கிய கலந்துரையாடல் முக்கியமா பார்க்க சொல்லுவார் அதே கூட போட்டு இருக்காங்க இந்த முக்கியமான இது ஒன்று பாருங்க போடுவார் யூடியூப்ல எங்களை ஒவ்வொரு நாளும் தானே போடுறாரு ஒரு வீடியோ கடைசி வரை பாருங்க இது முக்கியமான விடயம் இடையில நிப்பாட்டினா அந்த அட்வர்ட் காரங்கள் போய் ஒண்ண மாட்டாங்க ஓட விட்டாலும் ஓட விட்டா அந்த இது காசு வராது காசு போய் ஒண்ணா அது இதுவும் ஒரு விதமான பிச்சை தான் ஊரெல்லாம் சரியான மழை என்ன அப்பாவோட இங்கே மழை அதான் சொல்லுவாங்க ஸ்ரீலங்கால சரியான மழைன்ற மழை என்ன சரியான இல்ல இதால ஒரு என்னடா ஒழுங்கா போய் கொண்டு குழப்பறது தான் இப்படியான இதுகள் செய்யறாங்க அதுக்கு என்ன சொல்ல முடியாது இதுக்குள்ள இல்ல வேற அப்ப இதுக்குள்ள இதுக்கெல்லாம் குழம்பு போட்டா பாரிய வேந்த இது எஞ்சால இந்த மற்ற பக்கமும் பிரச்சனை கொடுக்க எஞ்சால மற்ற அதுக்கும் பிரச்சனை கொடுக்கப்பா அப்ப நம்மளாம் முக்கியமான இது ஒன்று நடக்குது இல்ல நாங்க மாதம் இப்ப அதுக்குள்ள நாங்கள் கேம கேட்க வலிக்கிட்டா இங்க இப்ப இதுக்கு விட்டதுக்கு இப்ப நெஞ்சால கேம் பிரச்சனை ஆகும் விளங்கிச்சா சுத்தி வந்து இந்த மெட்ட பக்கத்தை சுத்தி வந்து பிடிக்க பாக்கும் அதுக்கான சில வேலை செய்யலாம் விளங்கிச்சா குழப்பம் விளைவிக்க வேணுமெண்டா அதுக்கும் செய்யலாமண்ணா அந்த அந்த இது நான் சொல்லுவேன் ஒரு 75% அதுக்கு தான் போல இருக்கு குழப்பத்தை விளைவிச்சு விட்டா இங்க பிரச்சனை வந்துடும் முதலில் நடந்தது 2006ஆம் ஆண்டு இல்ல அப்படி நடந்தாமன்னா இதுவரை எல்லாம் நியூஸ் நடந்தது அதுக்கு தான் நான் சொல்றேன் ஒரு 2006ஆம் ஆண்டு நடந்ததாமே எல்லாம் கொளுத்தி கடியாளர்கள் எல்லாம் கொளுத்தி இதுவரை எல்லாம் பேனர் எல்லாம் கொளுத்தி நட்டு கிடக்கு அதுவும் போட்டோக்கள் போட்டு இருக்கு இந்த எத்தனை ஆண்டு 2006 அப்படி நடந்ததா 2006 தான் போட்டு அப்ப பீஸ்ல இருந்தது என்னன்னு தெரியல 2006 நடந்ததாமன்னா போட்டோக்களோட போட்டு இருக்குது வேனுகள் இருக்கு கடியாளர்கள் கொளுத்தி தான் போட்டுருக்கு நானும் தான் எனக்கு ஞாபகம் இல்லாம கிடக்குது நான் பார்த்தேன்னா 2006 தான் கிடக்கு அந்த போட்டு அது இங்கே நடந்திருக்கலாம் முஸ்லீம் ஏரியாக்கள்ல ஏதாவது நடந்திருக்கலாம் அந்த நேரம் தெரியல இங்க திருவோணமலை தான் போட்டு இருக்குது என்னன்னு தெரியல ஹலோ என்ன இந்தியால
தமிழ் பாக்ஸ் ஏதோ பிரச்சனையில் இருக்கு. ஹலோ இருக்குதா? தமிழ் பாக்ஸ் இன்டர்நெட் இல்லை. ஐ சி. ரெட் கலர் காட்டுது. ஆமாம் இப்போ ஓகேயா? ஏன்னா ஆமாம் இப்போ அதாயம் இருக்கலாம் தம்பி விளங்கிட்டோம். நான் கருதினேன் இந்த இருக்கிறபடி கருதினான். இல்லை அது நான் சொல்லணும் 80% அதுக்கு தான். இங்கே இதுக்காண்ட அனுமதி கொடுத்தாச்சுல, அப்போ கிளறி விட்டா இங்கே அளவு எந்த பிரச்சனை அடுத்த இல்லை உங்க ஒரு பிரச்சனை உருவாக்கி விட்டா அப்போ அதுகளை சாட்டிக்குதா அது இங்கே ஒரு தரம் கேபி மாதிரி கொண்ட போட்டு வழியில் விடக்கூடாது அப்படி இப்படி சொல்லி இதாக செய்யலாம்னு பார்க்கலாம் போல இருக்கு. அதுக்கு அப்படி இருக்கலாம். கேவியோ பண்ணினா ஒரு வெளியே போகலாம் தானே, அப்படி இதாண்டா அகலம் இதாண்டா ஒன்றும் செய்யலாம் தானே, அப்படின்னு செய்யலாம். இது எதிராக்கள் தான் செய்யணும். அதுக்கு என்ன அந்த அமைச்சர் இப்படி அடிச்சு வெறிட்டுன்னு சொன்னா தவிசாளர் அதை வழியில கொண்டு வேணும். தவிசாளர் அதை கொண்டு வந்தானே அதைத்தான் பேட்டி கொடுத்துட்டு இந்த கருத்தா துணி காட்டி கொண்டு வெளியில ஏற்படைஞ்சி இவங்கட கரப்பு துணியும் எவிடன்ஸை வைக்க வேணும் தான் விளங்குச்சா? அவர் எவிடன்ஸா சொல்றாரு, அவர் இது செய்யறாரு சொல்றது இல்ல, எவிடன்ஸை வைக்க வேணும் விளங்குச்சா? என்ன பேர் ரோமச்சந்திராவை இன்னும் நல்ல பேர் என்ன அவர் கதைச்சதோ அவர் என்ன செய்தாரோ இவ எவிடன்ஸை வைக்க வேணும். இதாண்டா கொடுக்கத்தானே வேணும், சும்மா சொல்லல தானே. இப்ப நாங்கள் சொல்றவங்கள சும்மா சொல்லல தானே, எவிடன்ஸ் கொடுக்கத்தானே வேணும். புறாண்டு நான் ஆத்தாக்கு சொன்னா நாட்டுக்குள்ள இந்த கதையில் இல்லை அப்படித்தான் போகுது தம்பி. என்ன புறா வந்து மாத்தி விடுவாங்கள என்ன சொல்லி ரெண்டு கதையை மாத்தி விடுறோம். யார் இப்ப செல்வ நடக்கல அவன் வந்து சொல்லலையே. வேண்டாம் அவர் இதுக்கு இது 5 லட்சம் கோடி இது பண்ணி இருக்கிறாரா நட்டாடு கோரி இருக்கு. அதான் இப்ப பாருங்க, ஒரு கவர்மெண்ட் ஒரு கேஸ் போடுகிறார், ஒரு வழக்கு போடுகிறார், போட்டா உடனே மான நஷ்டம் ஆகுதுன்னு சொல்லி இப்ப அடுத்த வழக்கு போடுது. அதான் உங்க புள்ளிய மீதா இருக்க போட்டிருக்கான் பொருங்க பாப்போம், அது சரியா நடக்குதா உண்மையா போய் பாப்போம் பொருங்க. இல்லை அந்த டேப் எல்லாம் கிளீனா செல்வம் நடக்கலாம் கிடைக்கிறதான். அது மெமிக்ரி ஆர்டிஸ்டா போட்டு செய்தாங்களோ ஏவோ அப்படியுமே இல்ல சொல்லுவாங்க ஏவன்றாங்களே இல்ல, இப்ப எல்லாத்தையும் ஏவன் இல்ல சொல்றாங்க. அதோட அவன் சொல்றான் ஏதோ ஒவ்வொரு இதுகளை ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன். அதான் இப்ப ஏவன் சொல்றாங்க இல்ல, சிலர்களை கொண்டு அந்த ஏவன்ல கதைக்கிறாங்க, ஏவன்ல போடுறாங்க. முன்னம் இவர் யாருடைய கதைச்சதை தான் சொன்ன பதில்கள் ஒரு ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல சொன்னதாக்கும் சில பதில்கள் அதுகளை கொண்டு வந்து இதுக்கு ஜாயின் பண்ணி விட்டுருக்கின்ற மாதிரி தான் அவன் கதை. அன்னைக்கு தான் தெரியும் சின்ன அன்னைக்கு எத்தனை இந்த அரை போடு நான் தமிழ் ஐயோ உங்களோட படத்தை அனுப்புங்க, நான் இப்ப உங்களை பொம்பளை ஆகி இல்ல எல்லாரும் இன்னத்தான ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிறவங்க ஆம்பளை காட்டு என்னையாப்பா நாங்க என்ன சொல்றீங்களா நாளை கடைக்கு அப்புறம் இல்ல அதையும் குழப்புவான். அது உண்மைதான். சரியா நம்மளே காலையில் படை கடும் குளிர் கடும் மழை. நான் வாரம் எங்க வாரம் என்ன அடிக்கடி போறீங்க? புளியாண்டி அண்ணாக்கு வணக்கம் சின்ன அண்ணா. வணக்கம். இது போட்டுக்கூடா பாருங்க, அந்த வீட்டில சாமான் போட்டிருக்கோம் பாருங்க. ஓகே ஓகே. நிறைய உங்களை தேவையில்லை லண்டனுக்கு அனுப்பலாம். ஓகே ஓகே. சரியா அந்த மாதிரி 1700 இது நல்லா இல்லையா? இது இங்க விட நீங்க சொல்ற வெளியே விட மேலிவு
பிளாக் டேன் என்ன மாதிரி ஓட்டுருக்கு 1700 சுவிஸ்ல இதான் எங்கட வீட்டா கிடக்குது உங்களுக்கு வேணும் வேண்டாம் போட்டோ போட்டு விடுறேன் அதோட ஜெர்மன் தயாரிப்பாம் ஆஸ்திரிய இது சூப்பர் பெட் இதான் வீட்டா கிடக்குற அதே சாமான் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்ல சின்ன நெடுகளும் இதை வேண்டாம் வேண்டி முடிக்கல சின்ன இது நீங்கள் டபுள் ஆயில் மெட்ரஸ் எடுத்துருக்கீங்களா ஒட்டே மெட்ரஸ் எங்கட ரெண்டும் இருக்குது நான் அது விலை கூட அந்த மெட்ரஸ் சரியான தனியா என்ன 48 மணித்தியாலும் லிஃப்ட் அடிக்கணுமா அந்த பெட்டு காத்துல 48 மணித்தியாலும் இந்த பெட்ல வந்து நாங்கள் வந்து முதல்ல அங்க போய் கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல படுத்து பார்த்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி போட்டு தான் செய்வாங்க என்ன படுக்க சொன்ன அவங்க படுத்து நிமிந்த படக்க சொல்லி வேலை என்ன செய்யறான்னு சொல்லி வேலைக்கு தேக்க மாதிரி தான் அந்த பெட்டு செய்யறோம் ஒரு கிழமைக்க வருமா என்ன யார் எப்படி படுக்கிற நிமிந்து படுக்கிறியா சரிஞ்சு படுக்கிறீங்க எல்லாம் கட்டும் அது இங்கிலாந்து என்ன விலை இங்கிலாந்துல நடு பஸ் வண்டி கொண்டு இருக்கிறேன் இங்கிலாந்து என்ன விலை 700 பவுண்ட்ஸ் ஏதா எனக்கு தெரியல அவர் கேளுங்க மீட் பண்ணி பிஸி கூட இருக்கு புளியாண்டி என்ன கேளுங்க அவனுக்கு அனுப்பினீங்களா அவங்க வந்துட்டு எல்லாம் இல்ல புளியாண்டி வாட்ஸ்அப் நம்பர் வந்து அனுப்பலாம் அந்த தருதுல பயத்துல உள்ளதுக்கு அதான் நம்பர் கொடுத்தா பிரச்சனை இருந்தா வந்து வாட்ஸ்அப் நான் போறேன் அதான் நம்ம தம்பி அண்ணன் பழகும் ஆனா நம்பர் தரான் அந்த விஷயத்துல கட்டிக்கலாம் சின்ன அது விலை கூட தான் மாதம் 67 ரூபாய்க்கு தான் கட்டுறது நாங்க அதான் 1740 இல்ல இல்ல இங்க எங்களுக்கு அந்த மெட்ரஸ் மட்டுமே இங்க காசுக்கு 1200 பவுண்ட்ஸ் அந்த மெட்ரஸ் விலை மெட்ரஸ் மட்டும் நான் சொல்றது வெட் இல்ல அந்த மெட்ரஸ் மட்டும் அப்ப சரியா 1000 சீப்பு கொண்டு இங்க அது 3000க்கு மேல முடிஞ்சு எங்களுக்கு ஆனா 69 ரூபா தான் கட்டுறது மாதம் உள்ளுக்க போடுவோம் அந்த ரெக்கால் என்னன்னு சொல்றேன் உள்ளுக்க போடுவோம் அது 159 ரூபா உள்ளுக்க போடுவோம் எல்லாம் புரியும் தனித்தனி இங்க பிரியாணி இங்க இந்த எல்லாம் கிலோவோட அங்க கொண்டாங்க அதுக்கு 250 யூரோ ஒன்றரை மணிக்கு ஆரம்பம் கிட்ட இருக்கு 3 நாள் கிட்ட ஓகே எனக்கு ரச்சி ஒன்றதுக்கு வந்து நாங்கள் ஒரு தரம் இல்லை ரச்சி ஒன்றதுக்கு தான் ஒரு செக்கிங் பண்ணேன் நாங்கள் பயத்தில் 2 கிலோ தான் பண்ணுவோம் எவ்வளோ 2 கிலோ மாட்டு ரச்சி இந்த மண்டினா வந்து பயத்தில் வேண்டல எழுதினா கணக்கு எழுதி போடுவாங்க ரச்சி ஒன்றரை இல்லை மற்ற மிரக்கரை 150 யூரோ உங்களுக்கு எவ்வளோ வாங்கினீங்க மிரக்கரை 1 கிலோ கொஞ்சம் மிரக்கரை வந்தேன் இல்லைங்கல்ல ரச்சி என்ன கொண்டு வரல மற்ற எல்லாம் கொண்டு வரலாம் ரச்சியோட எல்லாம் அது தமிழ் மாதிரி நிக்கிறீங்களா லைன்ல உங்களுக்கு வேலை வந்திருக்கு சொல்லுங்க சின்ன எடுத்து போய் கொண்டிருக்கோம் போய்க்கணும் ஓகே என்ன வாரீங்க வணக்கம் வணக்கம் ரியன்னாட்டுக்கு நிக்கிறாரு ஒன்று இருக்கா பாருங்க நெடுக வாரே பேக்காட்டுறே போறேன் லைவ் விட்ட வரே இன்றைக்கு லைவ் விட்ட வரே ரியன்னா லைவ் விட்ட வரா ரியன்னா லைவ் விட்ட வரீங்க ஒரு காரியம் ஜனாம ஒரு தாளத்தலாம் தொடங்க அதை பத்தி ஏன் கதைப்பா நாங்கள் இல்லாட்டி தானே லைவ் விடுவார் நாங்கள் நின்றா ஓடிடுவேன் நான் கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் ஒரு இடம் துறக்க போறேன் நல்ல மூத்தனால ரே ரே என்ன கதைக்கிறாரு ரியனா கோமே என்ன கூப்பிடுற ரியனா ரியனா ஸ்ரீலங்கா போய் வந்தாப்புல சவுண்ட் குறைஞ்சிட்டு அவருக்கு சவுண்ட் குறையல போனுக்கு சவுண்ட் குறைஞ்சிட்டு வேலை இல்லாம போட்டுது தெரியுது கொஞ்சம் இதாயிட்டான் வந்து நீ கொஞ்சம் இங்கே இதாகினா தான் சரியா வரும் என்ன தமிழ் பத்து வந்தாலே வேலையை இல்லாம வேலை இல்லைன்னா குரல் கொஞ்சம் இதாகிட்டான் ஸ்ரீலங்கா போன அப்புறம் இங்கே வந்த அப்புறம் நீங்க ஓகே வரணும் என்ன இங்கே வந்தால் தான் கேட்கும்படிவா தேன் குடிங்க
மாதிரி இப்ப வேலை வந்துட்டு போல. என்ன சவுண்ட் வளர்க்கான எல்லாத்தையும் எல்லாருமே இருக்கிறோம். என்ன புளியாண்டி என்ன பிளான்? ஒரு கதையும் பெறுது இல்லை உங்களோட? என்னம்மா புளியாண்டி என்ன கதைக்க மாட்டேறாமோ கோமாமோ? என்ன தான் விளங்கல் சத்தமாக்குறது ஏட்டு நான் வெளியில நின்றா சத்தம் தானே வரும். பின்ன என்ன சைலன்ஸாவா இருக்க போகுது? அண்ணா புளியாண்டி என்ன வீட்டு இல்லை, அவரை இப்ப குக் பண்றாரு கூட. லீவ் என்ன லீவா நிக்கிறாரு, அதான் வந்து போறாரு கூட. அப்படி என்றீங்களா? எங்களுக்கு தராமல் தனி என்ன தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டா நிப்பார் வந்தார் கலைக்கிறார் போறார். அதான் எங்களுக்கு தராம தனியா நடக்குது. நீங்க இருக்கா வாழ்த்தி விடுங்க ரெண்டக்கா வேற தான். நாங்க வாழ்த்த மாட்டோம். என்ன அவர் எல்லாரையும் வாழ்த்து, நீங்க ஒரு அவரை வாழ்த்தி விடுங்க. வயதான எங்களுக்கு ஒரு தலைவரை வாழ்த்துறது அவ்வளவு அழகு இல்லைன்னா தலைவரை தானே வாழ்த்தணும், வேற யாரையுமே வாழ்த்துறாரு. வாழ்த்த மாட்டேன்றீங்க தலைவரை. சரி நீங்க சொல்லுங்க, நானும் கேட்பேன். சரியான குளிரா இருக்கு. நாளைக்கு நாளைக்கெல்லாம் மைனஸ் வந்து காட்டுது. மைனஸ் வந்து காட்டுது. இன்னும் மாறுறதான வேதம். அது நீங்கள் கூட தலைவரை காப்பாற்றுறே நிக்கிறீங்க. என்ன தலைவரை காப்பாற்றத்தானே நாங்கள் தலைவரை தெரிவு செய்துட்டு நாங்கள் இது பண்ணக்கூடாது. என்ன ஓகே ஓகே. அதுல இருந்து அவரை நாங்கள் இறக்க கூடாது. தலைவர் தப்பு செய்தாலும் தப்புன்னு எடுத்து சொல்லணும் இல்லை? தப்புன்னு செய்யலையே, தப்பு செய்யாதாலே என்னண்டு தப்புன்னு சொல்லலாம். தலைவரை நம்புறது கொஞ்சம் கஷ்டமா தான் கிடக்கு. பாப்போம். இன்றைக்கு அவர் சரியான சிலவில் எதிர்கட்சி தலைவர் என்ன வரைக்கும் வரமாட்டாங்க. வரமாட்டாதான் நினைக்கிறேன். மேபி ரெண்டே தான் அவனா உங்க சுயத்தில் ரெண்டே தான் போல வர அந்த இது இல்லை விதராமல் செய்யறாரு. எங்க லண்டன்ல நேற்று போல உங்க சுவிஸ் ரெண்டாக்கு. ஓகே ஓகே. என்ன கதைங்க வாரண்டா மட்டும் தான் ஏதோ நடக்குது வேலை. கதைங்க வாரண்டவரை அப்ப ஏதோ நடக்குது வேலை என்ற சாப்பாடு வேலை இருக்குமே இருக்கு. இது செய்யறா என்ன வந்தார் ஓடிட்டார். எல்லாரும் பரியும் ஓடினா எனக்கு விளங்கையில் என்ன பிளான் கூட சுதாரணை என்னவர் வந்து போயிட்டார். ஜாயிண்ட் வந்தவரக்கா போயிட்டேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். சாப்பாடு இல்லையா விளங்கையில்? என்ன ரமி மாட்டின் வாங்க போறீங்களா? அப்படி சொன்னேன் இல்லையே. இப்ப சொல்லி கேட்டது ரமி மாட்டின் வாங்க ஆரம்புறமா அப்படியா? கதையை காண இல்லையா? நீங்க இவ்வளவு கேட்டும் பதில் பேரே இல்லையே. அப்படியா? சொன்ன மாதிரி இல்லையே. உங்களை சில இவ்வளவு கேட்டது எனக்கு கேட்கல. அப்படி அப்ப உங்களுக்கு அப்படி கேட்டது அதையும் சொல்லுங்க. விளங்கவே இல்லை. அப்ப இவர் என்ன சொல்லி போட்டு போனவர்? ரமி மாட்டின் வாரண்டு தானே போனவர். எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் தெரியும். நான் தெரிஞ்சுதான் கதையை மாத்தி சொன்னேன். நான் ரமி மாட்டின் வாங்க போறேன். திரும்பி ரைட்டுக்கு போனா 600 மீட்டர்ல கிடக்கு. எனக்கு தெரிஞ்சுதான் சொன்னேன் நான் அது மாத்தி. ஓகே ஓகே. என்ன நடக்குது? இருக்கிறோம்னா ஏதோ உங்களோட புண்ணியத்துல மழையோ இந்த மாதிரி என்ன உங்களுக்கு குளிரா இருக்குதுன்னா உங்கள்ட புண்ணியத்துல ஓடுறோம். உங்களோட புண்ணியத்திலே நல்லா இருக்கு. வேற அப்படி என்ன புண்ணியம் செய்து விட்டு நீங்கள இருக்கு? எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியாம ஏதோ புண்ணியம் செய்திருக்கிறீங்களா இருக்கு? நீங்க நாங்க செய்யறது எல்லாமே பாவம். புண்ணியம் வண்டி இருக்கு. காலுக்கு எது சொன்னா போனீங்க நேற்று இருக்கு. எதுக்குண்ணா காலுக்கு எது உள்ள போனீங்களோட கேட்டேன் நான். அங்க இதுக்கு போகல. அது போகணும்னு பார்த்தேன்னா நான் பேருந்து இல்ல அதன் நேற்று சொன்ன முக்கியமான இதுதான். நானும் போகல, தொடக்கால போகல. முக்கியமானதுதான். நாங்கள் இனி இதுக்கு வரேன்டா லண்டனுக்கு இல்லை வரணும்.
அண்ணா இங்க வந்து வெளிநாட்டுல என்ன ஆசைதானே இங்க விடிய 5 மணிக்கு போனா 9 மணி போறது போர் அடிக்குது உங்களுக்கு எனக்கு ஐயா உங்களுக்கு தான் அடிக்கும் எங்களுக்கு அடிக்கிறேன் நீ உங்களுக்கு தான் அடிக்குது நான் டிஸ்பிளேல இருக்கேன் டிஸ்பிளேல காலையில எனக்கு சத்தம் வந்து பெரிய ஓட்டக்காரருக்கு தானே வரும் எங்களுக்கு வருமா சரி சரி என்னதான் டாக்ஸி டிரைவர் மாதிரி தான் வேற ஓட்டம் எங்களுக்கு வருகுதா என்ன இதெல்லாம் பெரிய ஓட்டக்காரன் நாங்கள் இப்படியே சும்மா என்ன நீங்க இப்படியே சும்மா நீங்க நாளைக்கு பிள்ளைங்கள கார் பார்க்கிங் பார்க்குறேன் கார் பார்க்கிங் காணிக்கல கொஞ்சம் வேற என்ன கதையை காண அடிக்கலாம் என்னத்த போட போறீங்க எல்லாரும் டிக்கெட் வச்சு போட போறேன் நான் சொன்னாரு ஏதோ விட்டுட்டு போவ அவன் அடிச்சு விட்டுவான் ஒரு பையன் அடிச்சு எனக்கு ஃப்ரீ பேக்கிங் இல்லையா ஃப்ரீ பேக்கிங் இல்லையா ஒரு கார் எடுத்தா அதுக்குள்ள வேற யாரும் கொண்டு அடிச்சிட்டான் ஹேண்டிகேப்புக்குள்ள ஓட வந்து புளியாணி என்ன வந்துட்டார் தலைவர் வந்துட்டார் சொல்லுங்க தலைவர் வந்திருக்கிறார் குக்கிங் முடிக்குது உங்களோடக்கு விளங்கையில் என்ன தலைவர் வந்துட்டாரு சொல்லுங்க கொஞ்சம் சிலுவா தான் இருக்கும் உங்களை இல்ல தலைவர் வந்துட்டாருன்னு சொல்லுங்க ஓ தலைவர்கிட்ட கதை விளங்கையிலேயே தலைவர்கிட்ட கதை தான் விளங்க இல்லையா தலைவர் சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல யாரப்பா நீங்க தான் வேற யார் தலைவர் சத்தம் கேட்குது Back off the area in March. Sorry? You're not allowed to. You have to close all the shopping in your second area. So I'll take it back. Sorry? அண்ணா என்ன புக் பண்றீங்களா So when you screen shop, you can't leave it here. We can't take it off and then it comes from off. முடியாண்டி என்ன என்ன குக் பண்றீங்களோட கேட்டேன் என்னோட தெரியும் எனக்கு தெரியும் தான் நீங்க திங்கள் லீவ்ல நிக்கிற நேரம் அதான் செய்யறேன் சமையல் வாசம் அடிக்குது போல சாமி சமையல் வாசம் அடிக்குதுண்ணா எனக்கு அடப்பாவி மணக்குற உள்ள இருக்கு எனக்கு மூக்குக்கு ரைட் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பாடு தான் முக்கியம் கொஞ்சம் இவங்கள ஒழுங்கா இருக்க விடுற மாதிரி இல்லை இவங்க இவ்வளப்ப பாக்கணும் அரைச்சு விட்டீங்க இல்ல இப்ப இந்த பட்டத்தை வச்சு மலையாளத்துல குக் பண்ண பாத்துட்டீங்கன்னா சரி வரையில எல்லாமே கேட்க தான் போயிட்டு அதே மாதிரிதான் இங்க ஒரு இதை உருவாக்கி இருக்கணும் இந்த புத்தபிக்குவாள் அவன் இதுவரை கொஞ்சம் குறைஞ்சொண்டு போகுது அதுக்கு ஒரு சின்ன சேட்டை அப்படி பார்க்கணும் இந்த நேரத்துல தாங்கள் இப்படி செய்து ஒரு தாங்கள் தான் காசாக்கள் என்று காட்ட வளர்க்குறீங்க அதான் நடக்குது
சில ஜனங்கள் மறந்து போயிடுங்க. ம். இல்ல முன்னொரு காலத்துல புத்த பிக்குகள்டா ஒரு நெபமாயிட்டா தான் இருந்தது ஜனங்கள். அப்ப 70s ஆ. அப்ப எல்லாம் தப்பிக்களுக்கு அவங்களுக்கு பயம். பயம், அரசியல்வாதிகளுக்கு பயம். என்னது புத்தபிக்களுக்கு பயம். இல்ல முதல் எடுக்க சொல்லி போட்டு திரும்ப கொண்டு வந்து வை என்று சொல்ற அளவுக்கு இருக்கண்டா. ஏதோ பயம் இருக்கா இருக்கு. அதான் மற்ற எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு நிக்கிறேன். ஆமா ஆமா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. ஓகேயா? ஆமா ஆமா. என்ன நடக்கு பிள்ளையாண்டி என்ன நான் இதுல சொல்லுங்க. ஆமா என்ன நடக்குன்னு கேட்டான். டீம் மாட்டனுக்கு கோப்பி ஒன்று வாங்க வந்தேன்னா வாங்கி போட்டு நிற்கிறேன். கோப்பியோ? ஆமா கோப்பி கோப்பி காஃபி. என்ன மிஷின்ல செய்யறதா? இல்ல இல்ல கோப்பி சோப் பிள்ளையாண்டி என்ன காஃபி ஷாப்ல வாங்க வந்திருக்கிறேன். கோப்பி சோப் கடை இருக்குதானே கடை? உங்க கோஸ்டா இருக்கா? கோஸ்டா 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 தானே பிள்ளையாண்டி என்ன? அப்படி விட இங்க டீம் காட்டன் தான் இந்த கனடால எல்லா இடமும் இருக்கு. இங்க கோஸ்டா காஃபி அண்ட் மற்ற என்ன மண்டலம் லலிதாமணி. அந்த பேப்பர் கப் இருக்குல்ல, அதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மெழு கொண்டதான் போட்டு வச்சுக்கிறாங்க தெரியுமா? உண்மை அது உண்மை. நீங்க சொல்றது உண்மை. அந்த அடிக்ட் பண்றதுக்காக அந்த பேப்பர் கப்ல ஒரு இது ஒன்று இருக்குங்க. அது என்னத்தை செய்யறாங்கன்னு தெரியாது. இந்த டீம் மாடல்ல ஒரு அதே காஃபியை கூட நீங்க வீட்டு ஆத்தி குடிச்சா அது டேஸ்ட் வராது. அந்த கப் இருக்குல்ல, அது சும்மா ஒரு பேப்பர் கப்புக்கு விட்டா அது ஓடிடும். என்ன ஊறி ஓடிடும். என்ன அது ஊறாம இருக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல் ஒரு சாமான ஒன்று உள்ளுக்க பூசி வச்சிருக்கு. என்ன அப்ப நீங்கள் ஹாட் வாட்டர் அதுக்கு போட்டா என்ன நடக்கும்? அதானே டக்கண்டு டிசால்ட் ஆயிருமோ? இல்ல இல்ல, அந்த மிளகு உருகி தண்ணியோ மிக்ஸ் ஆயிரும். ஆமா பொடிக்கு கூடாத கெமிக்கல் தானே. உண்மை, எல்லாமே கெமிக்கல் தான். இப்ப அது சாப்பாட்டுல என்ன கெமிக்கலை போட்டு செய்யறது, அது உங்களுக்கு விளங்காது. என்ன இருக்குன்றது விளங்க தெரியாது. என்ன ஆனா இது தெரியுது. அதான் நிசா நிக்கிறாரு. வேலை உனக்கு வேலை முடியல போல. வாங்க வாருல. ஸ்ரீலங்கா 25 ஸ்ரீலங்கா 25 ஆட்டு படம் போட்டுக்க. பிள்ளையாண்டி ஆட்டு படம் போட்டிருக்கு. வெள்ளாடு கருப்பாடியில இது வெள்ளாடு. ஓ தமிழ் பாக்ஸ் வந்தாதான் நீ சாம்பாரும் போல வணக்கம் நிசா. வணக்கம் 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 வணக்கம். அப்படி சுகம் நல்ல சுகம். தளம் தளமா போறமே எனக்கு தளம் தளமா தான் போகுது. இவ்வளவு நாளும் இப்ப சலசலம் இல்லாம அமைதியா ஆறுதலா போகுது. இன்னைக்கு பழைய தளம் மாதிரி போகுது.
ஒரு ஆளுக்கு மூக்குல வேர்க்கணுமே. வேத்திருக்கம் எப்படி வேத்தாலும் ஒன்றும் அசைக்க முடியாது. அசைக்க முடியாது. அவ்வளவு பேர் என்ன கிட்ட வச்சுக்காதீங்க. ஆமா சொல்லுங்க கேக்குதா? ஆமா கேக்குது கொஞ்சம் குறைவா கேக்குது. வீட்டான நிக்கிறதா ரைட் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு என்ன லீவ் என்ஜாய் பண்ற ஆட்டரிச்சியோட நீர் தனிக்காட்டு ராஜா. இன்னைக்கு என்ன ரத்தம் வரவேதா இல்லாட்டி தோசை பரவாயில்ல. தோசை ஆட்டு குழம்பு போட்டு தோசை சொல்றீங்களோ? இருந்தா செய்வேன். காதா தோசை என்னண்டு இல்ல நான் கணக்கு அலுவல் பார்ப்பேன். ஆனா இவ்வளவு கத்துவாள பற்றியலும் அவன் ரெண்டாவது மணக்கம் என்ன. ஆமா இல்ல அவன் இந்த வேலையில போறான்டா உடுப்புல போய் பாடிஞ்சு. ஆமா முடுப்பு மணக்கு. சமரகு நீங்க வெளியில வச்சு அமைக்கலாம் தானே? ஆமாம். தவளோசனா வெயிட் அனுக்கிறோ ஓம்போல காணிங்களால 2 பேரும் ஒண்ணா தானே வந்தீங்க? நீங்களும் தமிழ் பாக்ஸ் தமசிப்பா மாறுறா உலக காணியில. நான் ஸ்ரீலங்காவில இருந்து அவர் லண்டன்ல இருந்து வர்றாரு. அவ்வளவுதான். எங்க தானே கடையில அதே கடை அந்த நியூஸ் வழிக்கு நாட்டுல ஒன்றும் பாக்கல கடை பெருசா. ஆனா இந்த ஒரு பைத்தியம் வந்து சரியான பயத்துல பாராளுமன்றத்துல இளஞ்சலினை போட்டு அடிச்சுட்டான் இன்றைக்கு. இவர் தான் செம்மணி புதாக்குடிக்கு மண்ணள்ளி மூடினவர்னு சொல்லி கேட்க மாட்டீங்களா அந்த நியூஸ் மிஸ் பண்ணி தான் எடுத்து போட்டுறோம். வெட்டி விளாசுறான் அதோட பேசும்போது நான் சியாவணியை விட்டு விட்டேன். ஒரு பைத்தியக்காரன் பயத்துல பாராளுமன்றத்துல கத்துறான்னு சொல்லி எல்லாம் ஹான்சாட்ல பதிய போகுது சொல்றது இல்ல. நீக்குவோம் கேட்ட மாதிரியும் இல்லை. எப்படி பயப்படுறானே? பயப்படுறது சரி. அதுக்காண்டி இப்படி அவாண்ட பழி போடுறேன். பழிய போட்டு தானே அவன் நின்றான். அப்படி என்னத்தான் நம்ம நினைக்கலாம் போட அந்த புரிஞ்சு அளவுக்கு இவனை புரிஞ்சு விடாது. இவன் நிக்கிறானாக்க மாதிரிதோ தான் இதை போய் அங்க 2-3 கதை காய்ச்ச உடனே மக்கள் நம்பிடுவாங்க. அதுக்கிற அனுபவம் பண்ணிட்டு திரும்பி மொக்கனாகி இன்னும் இருக்கிற போட்ட இன்னும் இல்லாம பண்ணி கொண்டு வரான் தண்டை போட்டு. அந்த அந்த ஒரு பெரிய ஒரு நீதி தேவதை போய் ஒரு மண்ணலை போட்டு அவன் ஒரு அவதூற வார்த்தையை சொல்றது என்றால் லேசப்பட்ட விஷயம் இல்லை. அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா போய் கொண்டிருக்கு. அதான் சரி இப்படி ஒரு கவனம் கட்டவனுக்கு போய் நாங்க போட்டோம் என்று இப்ப நினைக்க விரத்தே போகுதுல. நிறைய சொன்னாங்க இல்ல என்று நாங்கள் போய் கடைசியா நாங்களே அடிக்க பண்ணி கொண்டு இருக்கோம். சின்ன வாங்க ஏறுங்க கைத்த போட்டுடாங்க இப்படி சேருங்க. சின்ன கைத்த போட்டு விட்டு தொங்கி வந்துருவேன். யாருக்கு அடி விழுந்தது? ஒருத்தருக்கு அடிவிலையில பாராளுமன்றத்துல கத்தினவன் இந்த பைத்தியக்கார நாய் உண்டு. இது ஒரு வித்தியாசமான விசர் இல்ல. இது வந்து என்னன்னு சொல்றேன், இது வந்து இல்ல கலவன் பாடத்துல விசர் தான். இது எல்லா பக்கம் விசரும் இருக்குது. 4-5 விசர் நான் சேர்ந்து கடிச்சு போட்டு
விசரண கடிச்சது இந்த நாய் இப்ப கடிக்காம இருந்தா சரி ஆக்களுக்கு. ஏன்னா இதான் இப்ப முத்தி போய் நிக்குது. இது கடிச்சா சரி அவ்வளவு விசரண எங்களை தொத்திடும் தொத்திடும். இது கடிக்கணும் வேணும் தெரியுமா? இப்ப அந்த பிரிகிற மேல பிரிஞ்சு நடிச்சு கொண்டு இப்ப நிக்கிறாங்களே பொம்பளை இலங்கையில அவங்களே கடிக்கணும். வழக்கில் அந்த பிரஸ் மீட்ல வச்சாங்க அவங்க இப்ப வந்து இந்த கேவலப்படுத்துறாங்கல்ல தரங்களை அவங்களே எங்களுக்கு ப்ரமோஷன் போய் கொண்டிருக்கு. நல்ல விஷயம். இந்த லைவ் இன்னொரு லைவ்ல போய் கொண்டிருக்கு. ஆமா இன்னைக்கு போதா? ஆமா நல்ல விஷயம். விளம்பரம் கொடுக்கணும். விளம்பரம் போகுது தெரியும் தெரியும். பைத்தியம் போய் இப்படி கதைச்சிருக்க அதை யாரும் கதைக்க மாட்டாங்களே. அதே ஒரு இளைஞனை வச்சு கதைக்கிறான். அது உண்மை போய் தெரியுமா இல்லையா? அதுல கொஞ்சம் யோசிக்கணும். என்ன அந்த லாரை கழுவாட்டா போ இல்லை கலைக்கூடாது. எப்படியே கடைகளை எங்க ஒன்றை முடிக்க போகுது? கடைசியில இருக்கிற ஓட்டம் பெறாம பண்ண போறேன். அதான் ஏற்கனவே மைனஸ்ல போட்டுதான் அவனுக்கு. அக்கா மாவில பாஸ் எல்லாம் நடக்குதாமா? சாரி நேற்று பேர்னு சொன்னா மார்க்கெட் பாசலா. ஓகே ஓகே. இல்ல அவர் தானே தமிழ் ஸ்டார் அண்ணா தானே கேட்டவர். அதான்டா பாஸ் எல்லாம் நடக்குது அந்த இதுல மேசையெல்லாம் டீடைல் அவருக்கு அனுப்பி விடுங்க, அனுப்ப சொல்லுங்க. நான் நாளைக்கு போட்டு வரேன். பஸ்ஸுக்கு இப்ப வைப்பாங்க டிக்கெட். ஒரு நாளைக்கு 30 ரூபாயாம் பஸ்ல கொண்டு போறேன். இந்த 3 பஸ் படிக்கிறேன் கதை. கார்ல வரையும் பஸ்ல நிக்கிறாங்க. பஸ்ல அக்கா காய்ச்சல் வாரணும் கிடக்குன்னு நிம்மதியா இருக்கு. இதான் பாவம் கொஞ்சம் மண்டை குழம்பி போய் நிக்குதா? வேலை தானே, கடை வேலை இல்ல. நிஜாமே சும்மா அடிக்க நிஜாம் கோவம் பெறுது. எங்க பிள்ளையாண்டினா நல்லா கொட்டு சிதா கொட்டுதா? செங்காலன் மாலை தான் கட்டுது. ஜெயமல்ல குறைவு மழை இங்க லிண்டவில குறைவு இங்க நல்லா கொட்டும். உங்க மலை பிரதேசம் தானே செங்காலன் கொட்டும். இங்க படிக்க போகுது என்னடா நல்லா கொட்டிட்டு. அங்க மழையும் சின்னவும் அப்ப கரைஞ்சிட்டுண்டாக்க இனி காலம் கிட்ட தானே. நவம்பர் மிட்டியில வந்துட்டு நம்மளா கொட்டிடும். இப்ப அக்டோபர் முடிய நவம்பர்ல கொட்ட தொடங்கிடும். உங்களால நல்ல வேலை லண்டன்ல இங்க குளிரண்ணா மழையும் குளிரும். காரை நல்லா குளிர். ரெண்டை இப்ப சின்ன ஓட்டி இருக்குது. அப்ப இதை நாளை எப்படி வந்து கார் வலிக்கணும். தரமணித்தி 7-8 நிக்குது இப்ப பிளஸ். நானும் ஸ்ப்ரெண்ட் அடிச்சு வண்டி வச்சுன்னா அடிச்சு விட்டா கொஞ்சம் பிடிக்கும். சின்ன பிடிக்க 2 கார் வலிச்சோம். போடலாமே எல்லாரும் வேலை தானே, சும்மா இருந்து கழிச்சு கொண்டு கேளு தானே. ஆமா ஃபுல்லா வாங்குறதுக்கு 5 மணிக்கெல்லாம் வாங்குறதுக்கா இருந்தேன். ரங்கவே போனது நான் ஓட பண்ணி சம்பளம் என்னடி சும்மா வீட்டில் ஓடிக்கொண்டு இருந்தேன். முதலாளி காசுக்காரன் தானே. எனக்கு என்ன சாப்பாடும் கோப்பி எல்லாம் பண்ணி தந்தேன். என்ன டிரைவராக கொண்டு வந்தேன். போயக்க பிறகு நான் சொன்னேன் எனக்கு இல்லை காலைல உதவி ஓடணும். அவர் தான் ஜன்னத்தில் வந்து சீக்கிரம் பற்றி கொண்டு பிரச்சரிக்கும். அப்போ நான் சொன்னேன் பிறகு நீ ஓடணும். போய்க்க ஓகே 1.5 மணித்தியால. ஆனால் சரியா இதாகிட்டு ஸ்டவ் ஆகிட்டு
இந்த 2 border 3 border அதுக்குள்ள இருக்கு. ஓசியா, லிண்டாவோ, ஏமனுக்கு ஓசியா. ஸ்வைஸ். நீங்க பாட போடுங்க, நான் ஓடிக்கொண்டிருப்பேன். ஆமா போட போற அதை எடுத்து என்னடா இல்ல கதைக்கிறாங்க புடியா நீ நித்திர போறாங்க. ஆமா மாவீரர் கல்லறைகள் கலங்கரை விளக்கங்கள். வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே, இது கவிதை அல்ல, இங்கு உறங்கிக் கொண்டிருக்கும் மாவீரர்களை என்ற உள்ளங்களை உணர்வுகள். வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே, இது கவிதை அல்ல, இங்கு உறங்கிக் கொண்டிருக்கும் மாவீரர்களை என்ற உள்ளங்களை உணர்வுகள். வாழை பந்தலிட்டு மாவிலை தோரணம் கட்டி மணமேளை இசையமைத்து திருமணம் நடந்ததன்று. வாழை பந்தலிட்டு மாவிலை தோரணம் கட்டி மணமேளை இசையமைத்து திருமணம் நடந்ததன்று. சாதிசனம் பல கூடி வானிலை வெடிவெடித்து பல்சை விருந்து வைத்து சிகை அலங்காரமிட்டு கலைகள் பற்பல நடத்தி. சாதிசனம் பல கூடி வானிலை வெடிவெடித்து பல்சையை விருந்தும் வைத்து சிகை அலங்காரமிட்டு கலைகள் பற்பல நடத்தி. இல்லற வாழ்வுதனின் மகப்பேறு நாங்கள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துக்கள் குவிந்ததன்று. இல்லற வாழ்வுதனில் மகப்பேறு நாங்கள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துக்கள் குவிந்ததன்று. வாழ்த்துக்களும் தோற்கவில்லை, வரங்களுக்கும் பஞ்சமில்லை, வளங்களும் கைவிட்டதில்லை, ஈழமண்ணில் வளங்களும் கைவிட்டதில்லை. வாழ்த்துக்களும் தோற்கவில்லை, வரங்களுக்கும் பஞ்சமில்லை, வளங்களும் கைவிட்டதில்லை, ஈழமண்ணில் வளங்களும் கைவிட்டதில்லை. அழகான ஒரு பிள்ளை, அழகான ஒரு பிள்ளை, தமிழெண்ணை ஈண்டெடுத்த அறிவான ஒரு பிள்ளை. அழகான ஒரு பிள்ளை, தமிழெண்ணை ஈண்டெடுத்த அறிவான ஒரு பிள்ளை. அப்பாவின் கைபிடித்து நீ தத்தி தத்தி நடந்த போது தரணியே எம் காலடியில் என்று நாம் நினைத்ததுண்டு. அப்பாவின் கைபிடித்து நீ தத்தி தத்தி நடந்த போது தரணியே எம் காலடியில் நின்று என்று நாம் நினைத்ததுண்டு. கொஞ்சம் முன் மழலை மொழி பிஞ்சு போன்ற உன் கரங்கள், அஞ்சாத உன் குறும்பு, பிஞ்சு முன் துடிப்பு கண்டித்த போதெல்லாம் கள்ளச் சிரிப்பதனால் எம்மை கட்டி போட்ட உன் சுயான துண்டித்தனம் இவை கண்டு நாம் அன்று இமயமே சென்றதுண்டு. கொஞ்சம் முன் மழலை மொழி பிஞ்சு போன்ற உன் கரங்கள், அஞ்சாத உன் குறும்பு, பிஞ்சு முன் துடிப்பு கண்டித்த போதெல்லாம் கள்ளச் சிரிப்பதனால் எம்மை கட்டி போட்ட உன் சுயான சுண்டித்தனம் இவை கண்டு நாம் அன்று இமயமே சென்றதுண்டு. பள்ளிக்கூடம் நீ செல்ல பருவமும் வந்த போது பக்குமாய் உன் அறிவை பார்த்து பார்த்து நாம் பசியாறி ரசித்ததுண்டு. பள்ளிக்கூடம் நீ செல்ல பருவமும் வந்த போது பக்குமாய் உன் அறிவை பார்த்து பார்த்து நாம் பசியாறி ரசித்ததுண்டு. கட்டுக்கட்டாய் செல்வங்கள் காலடியில் இட்டாலும் இதுவன்றோ இன்பம் என்று நாம் பூரித்த காலம் உண்டு. கட்டுக்கட்டாய் செல்வங்கள் காலடியில் இட்டாலும் இதுவன்றோ இன்பம் என்று நாம் பூரித்த காலம் உண்டு. சிறுகச் சிறுகச் சேமித்து எமக்கொண்டொரு கூடு, கருகி கருகி பாடுபட்டு நமக்கொண்டு ஒரு வீடு. சிறுகச் சிறுகச் சேமித்து எமக்கொண்டொரு கூடு, கருகி கருகி பாடுபட்டு நமக்கொண்டொரு வீடு. கல்விகளை விளையாட்டு பல உனக்கு பயிற்சித்து தமிழோடு பண்பாடும் சாசமும் கலந்தூட்டி. கல்விகளை விளையாட்டு பல உனக்கு பயிற்சித்து தமிழோடு பண்பாடு பாசமும் கலந்தூட்டி. நாளை நாம் ஈழமண்ணில் நல்லதொரு மனிதனாக நீ நெஞ்சியத்தி நடப்பதற்கு நாம் இட்ட விதைகளவை. நாளை நம் ஈழமண்ணில் நல்லதொரு மனிதனாக நீ நெஞ்சியத்தி நடப்பதற்கு நாம் இட்ட விதைகளவை. விருதுகள் நீ பெறுவாய் என்று கனவுகள் பல சுமந்து கற்பனையில் கனவுலகில் கடிகாரன் நகர்ந்ததுண்டு. விருதுகள் நீ பெறுவாய் என்று கனவுகள் பல சுமந்து கற்பனையில் கனவுலகில் கடிகாரன் நகர்ந்ததுண்டு. விழிகளை இமைதோடு முன்னே விடிவெள்ளி தோன்றியது. விடிவெள்ளி பார்த்திருந்த எம்மானில் தோன்றியதோ உயிர்கொள்ளி. விழிகளை இமைதோடு முன்னே விடிவெள்ளி தோன்றியது. விடிவெள்ளி பார்த்திருந்த எம்பானில் தோன்றியதோ உயிர்கொள்ளி. ஆணவ அரசின் அடக்குமுறை அதிகாரங்கள் மாண்டனர் மக்கள் மதம் கொண்ட காடையரால் சிதறி கிடந்தன உடல்கள் சேர்ந்து போயின உடைமைகள். ஆணவ அரசின் அடக்குமுறை அதிகாரங்கள் மாண்டனர் மக்கள் மதம் கொண்ட காடையரால் சிதறி கிடந்தன உடல்கள் சேர்ந்து போயின உடைமைகள். கற்பிழந்த மங்கையர் உருப்பிழந்த முதியோர்கள் அறந்து கிடந்த பிஞ்சுகள் அங்கமிழந்த ஆடவர்கள். கற்பிழந்த மங்கையர் உருப்பிழந்த முதியோர்கள் அறந்து கிடந்த பிஞ்சுகள் அங்கமிழந்த ஆடவர்கள். பதிக்கொடுமை பொறுக்காது மாண்டு போன தன் தாய் மார்பில் பால் தொடும் மழலைகள். பதிக்கொடுமை பொறுக்காது மாண்டு போன தன் தாய் மார்பில் பால் தேடும் மழலைகள். ஐயோ என்ன கொடுமை இது, ஆடி போனோம் என்று நாம் என்ன பாவம் செய்தோம். ஐயா என்ன கொடுமை இது, ஆடி போனோம் என்று நாம் என்ன பாவம் செய்தோம். என்ன செய்வோம் என்று எண்ணி பொறுத்திருக்க நேரமில்லை. தமிழன் தலைநிமிந்து நம்பாளில் வாழ்வதற்கு தனிநாடு தானன்றி வேறொரு விடிவும் இல்லை. என்ன செய்வோம் என்று எண்ணி பொறுத்திருக்க நேரமில்லை. தமிழன் தலைநிமிந்து நம்மாளில் வாழ்வதற்கு தனிநாடு தானன்றி வேறொரு விடிவும் இல்லை.
நாளை மலரும் ஈழம் என்று வீட்டிற்கு வீடு ஒரு பிள்ளை நாட்டிற்கு வேண்டும் என்று பார்த்து பார்த்து வளர்த்த என் பாதை செல்வம் முனை கட்டி அணைத்து முத்தமிட்டு களத்திற்கு போவென்று வீரமுடன் சொன்னபோது கலங்கவில்லை எங்கள் மனம். நாளை மலரும் ஈழம் என்று வீட்டிற்கு வீடு ஒரு பிள்ளை நாட்டிற்கு வேண்டும் என்று பார்த்து பார்த்து வளர்த்த என் பாதை செல்வம் முனை கட்டி அணைத்து முத்தமிட்டு களத்திற்கு போவென்று வீரமுடன் சொன்னபோது கலங்கவில்லை எங்கள் மனம். வீரமுடன் களத்தில் நீ சாதனைகள் செய்த போது உணர்கின்றதனை எண்ணி என் மனம் நிகழ்ந்ததுண்டு. வீரமுடன் களத்தில் நீ சாதனைகள் செய்த போது உணர்கின்றதனை எண்ணி என் மனம் நிகழ்ந்ததுண்டு. இனவெளி அரசினது இழிவான செயல் கண்டு ஓடி ஒளியாது மோதி மோதி நின்று புனித போர் களத்தனில் இனவெறி அரசினது இழிவான செயல் கண்டு ஓடி ஒளியாது மோதி மோதி நின்று புனித போர் களத்ததனில் புனிதனாய் சாந்தா என்ற இடி போன்ற செய்தி எம் இதயத்தை தாக்கியது. புனிதனாய் சாந்தா என்ற இடி போன்ற செய்தி எம் இதயத்தை தாக்கியது. களத்தில் நீ மரணித்த செய்தி கேட்டு நாம் மயிலையும் தளரவில்லை. களத்தில் நீ மரணித்த செய்தி கேட்டு நாம் மயிலையும் தளரவில்லை. அன்னையின் அன்போடு மண்ணிலே மிளந்த நீ தமிழ் அன்னையின் மானங்காக்க மண்ணிலே விளைந்தா என்று கண்களிலே கசிந்த கண்ணீர் கணம் என்னை தட்டியது. அன்னையின் அன்போடு மண்ணிலே மிளந்தா நீ தமிழ் அன்னையின் மானங்காக்க மண்ணிலே விளைந்தா என்று கண்களிலே கசிந்த கண்ணீர் கணம் என்னை தட்டியது. என் கண்கள் கண்ணீரை மறுத்தது என் நெஞ்சம் சுகத்தை விரட்டியது. என் கண்கள் கண்ணீரை மறுத்தது என் நெஞ்சம் சுகத்தை விரட்டியது. தாய்மொழி தாய்மண் இவையே நம் வேதங்கள் இவையே நம் பேதனைகள். தாய்மொழி தாய்மண் இவையே நம் வேதங்கள் இவையே நம் போதனைகள். இதற்காக நீ மரணித்தா என்று நாம் எண்ணுகையில் உன் போன்ற பல பிள்ளைகள் எமக்கில்லை என்று எண்ணி எம்மையே நாம் நொந்ததுண்டு. இதற்காக நீ மரணித்தா என்று நாம் எண்ணுகையில் உன் போன்ற பல பிள்ளை எமக்கில்லை என்று எண்ணி எம்மையே நான் நொந்ததுண்டு.